ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலையை ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சிறுவன் ஒரு குழியிலே விழுந்து விட்டான். அவன் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஓடி வந்து அவனை காப்பாற்றுவதற்காக ஒரு கயிறை கீழே இறக்கி, தம்பி இந்த கயிற்றை பிடித்து கொண்டு மேலே வா என்று சொன்னார்கள். அந்த சிறுவன் எங்கள் அப்பா வந்துட்டாரா என்று கேட்கிறான். அவர் வரல அப்படின்னு வந்துட்டுருக்காருன்னு சொன்னோன்னே, எங்கள் அப்பா வரட்டும், அப்புறம் நான் மேலே வர்றேன் கயிற்றை பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னான். சரி என்று எல்லாரும் அவங்க அப்பா வந்துட்டு பெரிய பலசாலியாக இருப்பார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அவங்க அப்பா வராரு. அவர் ஒரு ஒல்லிக்குச்சியாய் ஊதுனா கூட போதும் விழுந்துடுவார். அது மாதிரி ஒரு தோற்றம் கொண்டவனாக இருந்தார். ஆனால் இந்த சிறுவன் தன்னுடைய நம்பிக்கையை அவர் அப்பா மீது வைத்திருந்தார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அந்த பையனுடைய நம்பிக்கை அவனுடைய தகப்பன் மீது இருந்தது. நாம் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை யார் மேல் வைத்திருக்கிறோம்? சற்று சிந்திப்போம். ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் கைவிடவே மாட்டார். 2011ஆம் ஆண்டு ஒரு சிறு மைல்டு அட்டாக் எனக்கு வந்தது. அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். மீண்டுமாக 2024 நவம்பர் 5ஆம் தேதி மீண்டுமாய் ஒரு அட்டாக் வந்தது. அட்டாக் வரவில்லை, அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். தினந்தோறும் நான் வாக்கிங் போவது வழக்கம். இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது, வாக்கிங் போகும்போது திடீரென்று ஒரு நாள் லேசான வலி இருந்தது. கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வந்து விட்டேன். அடுத்த நாள் போனேன், அதை விட குறைவான தூரமே நடக்க முடிந்தது. 3ஆம் நாள் போனேன், அதற்கும் குறைவான ஒரு தூரமே நடந்து முடிந்தது. சரி என்று டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது, நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீர்கள் அங்கே போய் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கோயம்புத்தூரில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். அங்குள்ள டாக்டர் 95% அடைப்பு இருக்குது என்று சொன்னார்கள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஹார்ட் அட்டாக் வந்திருந்தேன்னா இன்னும் இன்றைய நாளிலே நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவற்றிலிருந்து அந்த வலியை கொடுத்து ஆண்டவர் அந்த ஹார்ட் அட்டாக் வருவதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். நம்மை காண்கின்ற தேவன் எப்பொழுதும் நம்மீது தன்னுடைய கண்களை வைத்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த விதத்திலும் தம்முடைய மகன் அல்லல் படக்கூடாது என்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை காண்கின்ற தேவன். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வான். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வான். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார்